வெல்கம் டு லேர்ன் நேச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோக்கி வரும். அதனால் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க என் பேர் தான் சிவனேசன். இப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷை செய்ய போகிறோம். என்னடா இந்த யூடியூப்பில் சமையல் டிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. இது கொஞ்சம் ஒரு சூப்பரான வீடியோவாக தான் இருக்கும். முடிஞ்சால் பாருங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வரப்போகிற வீடியோ கிளிப்பில் கொஞ்சம் செகண்டுக்கு இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 செகண்ட் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தெளிவாக தெரியும். ஒரு 2 செகண்ட் அப்படி இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இம்பார்ட்டண்டான ஃபஸ்ட்டு கேரட், அப்புறம் முட்டைகோஸ், அப்புறம் பீன்ஸ், அப்புறம் நூடுல்ஸ். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பீன்ஸை போடணும். ஃபோக்கஸ் பண்ணுங்க, இங்கே ஃபோக்கஸ் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டுருணும் அந்த பீன்ஸை. இதாட்டிங்க அப்படி இல்லை போங்க, நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. அடுத்தது இந்த பீன்ஸை போடணும், கேரட்டை போடணும். மாற்றி சொல்லிட்டாங்க. இங்கே காட்டுங்க, இதை காட்டுங்க, ஃபுல்லாக காட்டுங்க, தெரியுது அதில். டக்கு டக்குன்னு செய்யணும்ல, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சப்ஸ்கிரைபரோட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டக்கு டக்குன்னு காட்டுங்க, மேலே காட்டுங்க. இது போட்டு நல்லா வதக்கணும். ஓகே, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்லா ட்ரையாக அப்படியே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெரியுதா? இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும் எண்ணெயில். கொஞ்ச நேரம் ஆகணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது கேமராலாம் யூஸ் பண்ண தெரியாது. ஓகே, அடுத்தது இந்த முட்டைக்கோஸை போடணும். லாஸ்ட்டாக தான் போடணும். சரி, இங்கே காட்டுங்க, இங்கே காட்டுங்க. முட்டைக்கோஸை போட்டாச்சு. அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுடுறேன். ஒன்றுமே இல்லை தானே. ஓகே, இப்போ நல்லா இதை வதக்கிக்கணும், சாட்டே பண்ணிக்கணும். நல்லா சாட்டே பண்ணணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகும். டக்குன்னு இதையும் முடிச்சிடாதீங்க. சாட்டே பண்ணாமல் அரைக்குறையாக காயெல்லாம் வேகாமல் இருக்கும். நீங்கள் டக்குன்னு நூடுல்ஸ் எடுத்து போட்டுறக்கூடாது. அப்படி வேகாமல் இருக்க காயெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். நல்லா காட்டுங்க, தெரியுதா? ஓகே ஓகே. இப்போ அடுத்தது சாஸ் போடணும். ரெட் சில்லி சாஸ். ரெட் சில்லி சாஸ் ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு மூடி. ஓகே, ஊற்றியாச்சு ஒரு மூடி. உங்களுக்கு காரம் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ். இது கிளாஸ் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம். இதுவும் ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. இப்போ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சோயா சாஸ் கொஞ்சோண்டு ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா சாட்டை போட்டு இதை காட்டுங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க. தெரியுதால? கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க, அது தெரியும். கலரே மாறும் பாருங்க, அந்த கேபேஜோட கலர்லாம் மாறும் சோயா சாஸ் ஊற்றின பிறகு தான். வேறு எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல. இது ஈஸியாக செய்கிறது தான். அடுத்தது நல்லா காட்டுங்க, அந்த கலர் மாறிடுச்சு பாருங்க. அடுத்தது இந்த அவிச்சு வச்ச நூடுல்ஸை போட்டுடணும். இந்த நூடுல்ஸ் எப்படி அவிக்கிறதுனா, ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் போட்டு எடுத்துடுங்க. அது உங்களுக்கு தெரியும், அது ஈஸி தான், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அது இது அப்படியே அதில் போட்டு கிண்டிடணும். தெரியுதா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நூடுல்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே,
இப்போ உப்பு போடணும் கொஞ்சம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த நூடுல்ஸில் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. போட்டு கிண்டுங்க. வெயிட் பண்ணுங்கள். இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை நீங்கள் ஆட் பண்ணணும். தெரியுதா நல்லா? ஓகே. இப்போ இந்த ஹாப்பிமா பவுடர் தான் நம்ம போட போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஹாப்பிமா பவுடர் தான் போட போகிறோம். அப்படியே மேலே தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி போட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே இல்லை. இங்கே கொய்யன்னு சத்தம் கேட்டுருக்கோம். ஓகே, கண்டுக்காதீங்க. அது பின்னாடி உள்ளதோ சத்தம் ஒரு மிஷின் மாரி. அப்படி கிடையாது, கிரைண்டர் ஓடிட்டு இருக்குது. நல்லா சாட்டே பண்ணும். எடுத்து இப்படி போடுங்க. அப்படி எடுத்து இப்படி போடுங்க. இப்படி போடுங்க. அப்புறம் எடுத்து இப்படி போடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். கொஞ்சம் கீழே தான் வச்சுருந்தா போதும். சரி, அவ்வளோதான். இந்த நூடுல்ஸ் முடிஞ்சு விட்டது. ரொம்ப ஈஸியான நூடுல்ஸ் டிப்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம செஞ்ச நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா நீங்கள் வந்து கிண்டணும். அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மசாலாலாம். இதில் மசாலாவே ஆட் பண்ணல. அந்த ஹாப்பிமா மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப். சரி, அப்புறம் நானும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பாய். அப்புறம் பாய் மை மேஜிக்ஸ். அப்புறம் யாரும் மறந்துடாதீங்க, என்ன தான் கவலை நல்லா தூக்கி போட்டு மிஸ்ட்டு எப்போதுமே ஜாலியாக இருங்க, எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் உங்கள் சக்ஸஸ் உங்ககிட்ட வரும். பாய் மை மேஜிக்ஸ்.